Hi, this is Rasul from Rabba UPVC Windows, Doors and Interiors. இன்றைக்கி பல்லடமில் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK ரூமில் ஒரு 2.5 lakhs பட்ஜெட்டில் எப்படி எக்கானமியாக ஒரு இன்டீரியர் பண்ணணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் கிராண்டாகவும் இருக்கணும். ஸோ அதை எந்த விதமாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லிவிங் ஹாலில் ஒரு சின்ன ஒரு கார்னர் யூனிட் இது. ஆக்சுவலாக இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா 6 feet வித்து அண்ட் தென் இந்த வால் வந்து 4 feet. ஆக்சுவலாக இதோட பிஃபோரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த 4 feetல இந்த ஒரு விண்டோ வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விண்டோ இருந்ததுனால டிவி யூனிட் வந்து இங்கே பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸே கிடையாது. பண்ணலாம், வெறும் ஒரு வால் மவுண்ட் பாக்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நம்ம லிவிங் ஹாலை வந்து கொஞ்சம் கிராண்ட் ஆக்கணும் அப்படின்னா நம்ம டிவி யூனிட்டில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணும்போது தான் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த விண்டோவோட இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளூட்டட் பேனல் வந்து நம்ம இந்த 10 feet வித்துக்கும் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கோல்டன் கலர் ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மேலே வந்து பர்கோலா டிசைன்ஸு வித் எல்இடி டவுன்லைட்ஸோட ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 blind ஷெல்ஃப்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 360 degree ரொட்டேஷனில் டிவி ஸ்டாண்டு வந்து வால் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே ஃப்ளோர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்னரில் வந்து எப்போவுமே எம்டியாக ஒரு எல்லா கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பு ஏதாவது ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்து நம்ம கொடுத்தோம், அந்த டிசைனை வந்து நம்மளால் எலிவேட் பண்ணி காட்ட முடியும். இந்த ஃப்ளோர் மவுண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து சப்வூஃபர் வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிவி அதோட ஆப்ரேட்டர்ஸ் அது எல்லாமே வைக்கிறதுக்காக இந்த கிளாஸ் டோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி இங்கே வந்து பெட்ரூம்க்கு போகிற என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸை வந்து டீக்வுட் கலரை யூஸ் பண்ணி நம்ம பேனலிங் ஒர்க் மட்டும் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இந்த வந்து லைட்டிங் ப்ரொவிஷனுக்காக எல்இடி லைட் மாட்டுறதுக்காக ஒயர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது அப்படியே ஒரு பூஜா வந்து வைக்கிறதுக்காக ஒரு கடப்பா ஸ்லாப் வச்சு ஆல்ரெடி ஒரு ஷெல்ஃபு மாதிரி மேசனரி ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பின்னாடி பேக்ட்ராஃப்ட் வந்து நம்ம ஃப்ளூட்டட் பேனல் கோல்டன் கலர்லேயே டிசைன் பண்ணிவிட்டு மேலே எல்இடி லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லேசர் டிசைனில் டோர் ஒன்று போட்டுட்டு கீழே ஸ்டோரேஜுக்காக ஒரு வால் மவுண்ட் பாக்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ அடுத்து ஹாலில் இருந்து அப்படியே கிச்சன் போகும்போது அந்த என்ட்ரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டீக்வுட்லேயே பேனலிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கிச்சனில் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கீழே ஃப்ளோர் யூனிட் ஃபுல்லாகவே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 3 baskets வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கட்லரி, பிளேட்டு அண்ட் தென் ஆயில் புல் அவுட். ஸோ எல்லாமே பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுக்கு மினிமமாக நமக்கு என்ன தேவைப்படுமோ அந்த பேஸ்கெட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன்ஸில் நிறைய இருக்குது, நம்ம அது எப்படி வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கார்னர் டோரு, அந்த நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம டோர் கவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடம் பாருங்கள், சேம் அதே மாதிரி மேசனரி ஒர்க்கில் கடப்பா ஸ்லாப் எல்லாமே வச்சுருக்காங்க. அவுட்ரு மட்டும் கவரேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லாஃப்ட் கவரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். வித்தவுட் ஹேண்டில்ஸ் டோர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வால் யூனிட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு.
கீழே வந்து ஓப்பன் கிராக்கரி யூனிட்டோட, மேலே ஒரு டபுள் டோர். நெக்ஸ்ட்டு பெட்ரூமில் இது வந்து ஒரு 16x10 பெட்ரூமு. அதில் வந்து ஒரு 10 feet வித்துக்கு வந்து நம்ம வார்ட்ரோப் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கடப்பா ஸ்லாப் அவங்க எதுவுமே வைக்கல, எந்த மேசனரி ஒர்க்கும் எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10 feet வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோக்கு கீழே ஒரு அயனிங் டேபிளோட வித் ஸ்டோரேஜ், கீழே வந்து ஃபுல்லாகவே பெட்டு டிசைன் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஸ்டோரேஜ் கவர் பண்ணிவிட்டு ஒரு டபுள் டோரு. இந்த வார்ட்ரோப் ப்ளேஸ் பண்ணதுக்கு போக மீதி இருக்கிற வந்து நம்ம வெளியே தெரிகிற பிளேஸ் எல்லாமே சேம் அதே ப்ளூ கலர்லேயே பேனலிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா இந்த டோட்டல் லுக்கே பாருங்கள் அப்படியே ஹைலைட்டாகவும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வாலோட லுக்குமே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஓப்பன் புக் ஷெல்ஃப் மாதிரி 2 பிளைண்ட் ஷெல்ஃப் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அடுத்து அந்த வார்ட்ரோப்பில் அப்படியே லாஸ்ட் யூனிட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். இது ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம போடுற மாதிரி ஒரு மிரர் கம் டோரு, உள்ளுக்குள்ளே காஸ்மெட்டிக் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் கீழே வந்து ஒரு டபுள் யூபிவிசி ட்ராயரு. இங்கே ஒரு ட்ரிபிள் டோர் கான்செப்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பிளேட்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சேஃப்டி டோர். அண்ட் தென் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மேலே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லாஃப்ட் கவரேஜும் சேம் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதே பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கடப்பா ஸ்லாப் வச்சு ஷெல்ஃப் டோர் கொடுத்துருக்காங்க. அது அவுட்டர் கவரேஜ் கொடுத்துட்டு டோர் மட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு பெட்ரூம் 10x10 இருக்குது. அதில் வந்து வார்ட்ரோப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு லாஃப்ட் கவரிங் அண்ட் கடப்பா ஷெல்ஃபை கவர் பண்ணி ஒரு ஷெல்ஃப் டோர் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ ஒரு 2 BHK ஹவுஸ்க்கு ஒரு 2.5 lakhs பட்ஜெட்டில் ஒரு எக்கானமி ரேஞ்சுக்குள்ளே ஒரு குவாலிட்டியாகவும் ஒரு டிசைனாகவும் எப்படி நம்ம இன்டீரியர் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை, எனி கிளாரிஃபிகேஷன் எது இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.